செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஒரு 6:30 மணி இருக்கும். நான் அப்போ தான் பூ பறிக்க வந்திருந்தேன். லைட் செட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லா நேரமும் வெளியில் வந்து ரசிக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி பூ பறிக்க வந்தேன்னா அண்ணாந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சரின்னு சொல்லி அதை வீடியோ எடுத்துட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா பூவாழை புட்டு தான் செஞ்சுருந்தேன். டைம் தான் செஞ்சுருந்தேன். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரவை வச்சுட்டு கூட 2 பூவும் வாழைப்பழம் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் நாட்டு சக்கரை சேர்த்து வாழை இலையில் கொழுக்கட்டை மாதிரி தட்டி வேக வச்சு எடுத்திருந்தேன். அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நல்ல வாழை இலை மணத்தோட அந்த வாழைப்பழ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்தாச்சு பூ கட்டுறதுக்கு. பூ உடனே கட்டி வச்சிடலான்னு. நேற்று பறித்த பூவும் இருந்து போயிடுச்சு. அதனால் 2யுமே கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து குதிரைவாலி அரிசியில் கிச்சடியும் தேங்காய் சட்னியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கிச்சடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் செஞ்சிடலாம், சத்தானதும் கூட. அதனால் அதை பிளான் பண்ணியிருந்தேன். டக்குன்னு ஒரு விசிலில் செஞ்சுட்டு நைட்டு அதை சாப்பிட்டு படுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.